ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ லைவ் அப்டேட்ல என்ன போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு பெரிய ரோஸ்ட் இருக்கு. தினேஷ்க்கு கமலஹாசன் வச்சு கிழிக்க போறாரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல நம்ம இப்போ பார்க்கலாம். இன்னும் ப்ரோமோ ரிலீஸ் ஆகல, ஆனால் ப்ரோமோக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாரம் என்னென்ன நடந்துச்சு, எதுக்காக இன்னைக்கு கமலஹாசன் பேசுவார் அப்படின்றதெல்லாம் நம்ம சொன்னோம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேசுறது எல்லாமே ஃபேமிலியை பற்றி தான் பேசுவார். யார் யார் என்னென்ன ஃபேமிலி, யார் யார் என்னென்ன பேசினான்ற ஒரு பெரிய டிஸ்கஷன் எல்லாருக்குமே இருக்கும். முக்கியமாக யார் யாருக்கு அப்ரிசியேஷன் இருக்கும், யார் யாரோட அப்பாலாம் நல்லா பேசினாங்க அப்படின்னு பார்க்கும்போது அர்ச்சனோட அப்பா ரொம்பவே நல்லா பேசினார். அவருக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கும், அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு இருக்கும். அது போக நிக்சனோட அப்பா ரொம்பவே அவரோட மனம் பொறுக்கி அவரோட மகனை பற்றி தெரிந்துட்டா இதுக்கு காரணம் பிக் பாஸ் தான் அப்படின்னு சொன்னது கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது டிஸ்கஸும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் விசித்ரா கிட்ட அவங்களோட ஃபேமிலியை பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க. அவங்க என்ன நினச்சாங்க, அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்படியே கண்டிப்பாக எல்லா ஃபேமிலியை பற்றியும் ஒருத்தவங்கிட்டையும் உங்கள் ஃபேமிலி வந்தாங்களே அதை பற்றி என்ன அப்படின்றத ஒருத்தவங்களோட கருத்தையுமே தனித்தனியாக கேட்பாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதுக்கப்புறம் இஷ்யூஸ் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மெயினாக இருக்க ஒரு ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் விசித்ரா ப்ராப்ளம் தான். தினேஷ் விசித்ரா ப்ராப்ளம் அப்படியே பெருசாக ஜவ்வாக இழுத்துக்கிட்டே வருது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த சுகர் ப்ராப்ளம்ன்றது பயங்கர பூதாகரமாக வெடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஒரு டாபிக் தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இந்த வாரம் கூட இதை பற்றி தினேஷ் திரும்ப பேசி விசித்ரா கூட சண்டை போட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். தினேஷ் விசித்ரா கிட்ட பேசினது மட்டும் இல்லாமல் பின்னாடியும் விசித்ராவை பற்றி பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் மார்னிங்கில் அந்த சுகரில் ஒரு பூச்சி விழுந்து கிடந்துச்சு அப்படின்றதுனால எதாச்சியாக அந்த சுகரை எடுத்து போட்டாங்க, அவ்வளோதான். அதை தவிர வேற எதுவுமே அவங்க பண்ணலை. அதுக்கு தினேஷ் இவங்க அந்த சர்க்கரையை கொட்டலாம் இல்லை, இவங்களோட டீல போட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிட்டார். அவரு பொய் கிடையாது, அவர் அப்படிதான் பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு தீர்மானத்துக்கே அதை பயங்கரமா எல்லாருக்கிட்டுமே சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் கடுப்பாகி விசித்ரா அந்த டைம் பயங்கரமாக சண்டை போட்டாங்க. நீங்கள் எப்படி இப்படிலாம் சொல்கிற, சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க என்னென்னவோ பேசிட்டாங்க. அதனால ரெண்டு பேருக்குமே சண்டை வந்துச்சு. இப்போ வரைக்கும் தினேஷ்க்கு தெரியாது அவங்க ஆக்சுவலி சர்க்கரையை கழுவி கீழே ஊற்றிட்டாங்க அப்படின்றதுனால அவர் வேற பாயிண்ட் வைக்கணும் அப்படின்றதுனால அவர் என்னென்ன சொன்னார் அப்படின்னா நீங்களே குடிச்சிருப்பீங்க இல்லைன்னா குப்பையில் கொட்டியிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு நீங்கள் ஏன் திடீர்னு ஹைஜீனை பற்றி பேசுகிறீங்க, ஹைஜீனை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்லாம் பேசினார். அது போக நிறைய பேர்கிட்ட பின்னாடி போய் விசித்ராவை பற்றி தப்பாக சொல்லிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பின்னாடி போய் அழறாங்க அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் இப்போ விசித்ரா குடும்பமும் உள்ளே வந்திருந்தப்போ இந்த சுகர் பிரச்சனையை பற்றி அவருடைய ஹஸ்பண்ட் பேசியிருந்தார். என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா அவருடைய கணவரான ஷாஜி சொல்லியிருந்தார், இந்த மாதிரி எங்களுக்கு ஒன்றும் பெரிய மன வருத்தம்லாம் கிடையாது, ஆனால் ரெண்டு விஷயத்துக்கு தான் ரொம்பவே கஷ்டப்பட்டோம். எதுனா அர்ச்சனா டால் பிரச்சனையில் பேசினது, அதுக்கப்புறம் இந்த சுகர் பிரச்சனை தினேஷ் பிரச்சனை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தினேஷ் இது உங்களுக்கு ஒருவேளை ஹர்ட் ஆச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஐ எம் ரியலி சாரி, விசித்ரா மேடம் கிட்டே நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விசித்ரா கிட்ட டைரெக்டாக போய் சாரி வேற கேட்டார். ஸோ கண்டிப்பாக இந்த டாப்பிக்கை பற்றி கமல் சார் பேசியே தீருவார். ஏன்னா இது அப்போவே முடிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் கிடையாது, இப்போ வரைக்கும் அது வந்துட்டே இருக்கிறதுனால இப்போ இது முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கிறதுனால இந்த பிரச்சனையை பற்றி கண்டிப்பாக பேசுவார். இது மட்டும் இல்லாமல் மாயா அழுத பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை மணி பிரவீனா ப்ராப்ளமாக இருக்கட்டும், விக்ரம் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இதை பற்றிலாம் கண்டிப்பாக இன்னைக்கு பேசுவாருன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் எதை பற்றி கண்டிப்பாக இந்த வாரம் பேசியே ஆகணும் கமல் சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட்டை தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீன் டாக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.